ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மசீரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், மையப்படுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே புதிய தீர்மானத்தின்படி கர்த்தாவே எங்கள் அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கொடியேற்றி கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே உமது நாமத்தை மகிழும்படி கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த 57 நிறைய ஆண்டு விழாவை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இந்த பற்றவாக்கத்தில் கர்த்தாவே கிளை சபையில் கர்த்தாவை நாங்கள் கொடியேற்றி மகிழும்படியாகவும் உமது நாமம் இங்கு விளங்கும்படியாகவும் கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே சோத்திரம் ஆண்டவரே. இந்த கொடியின் மூலம் கர்த்தாவே அநேக மக்கள் கர்த்தாவை ரட்சித்து கொண்டு வந்து சேர்க்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த கொடியின் மகிமையை அவர்கள் கண்டி களி கூறும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் கொடிகள் கர்த்தாவை பறக்கிறதை பார்த்து கர்த்தாவை அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கு வந்தார் என்று கர்த்தாவை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அதே போல் கர்த்தாவை இந்த புதிய எருசலேம் சபையில் கர்த்தாவை இந்த பற்றவாக்கத்தில் இந்த கொடி எப்படி பறந்து காணப்படுகிறதோ தாவே அவர்கள் கண்கள் திறந்து கொடியை பார்த்து கர்த்தாவை எங்கே போனால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று கர்த்தாவை வந்து கர்த்தாவை அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தாவே இந்த இடத்திலும் கர்த்தாவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவை இந்த கொள்ளையத்தின் ஆண்டு விழாவை கர்த்தாவை சரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் முடிய வரை கர்த்தாவை எங்களோடு இருந்து உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவை எங்களோடு வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. இதை முடித்துவிட்டு கர்த்தாவே என்று கர்த்தாவை 7 மணி அளவில் கர்த்தாவை நாங்கள் கர்த்தாவை பண்டிகையை கொண்டாடாது ஆயத்தமாக இருக்கிறபடி நாள் வர வேண்டிய ஜனங்களை கூட்டி சேர்ந்த அநேக புதிய புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்த்து வந்து கர்த்தாவே உமது நாமத்தை கர்த்தாவை புகழும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவை எங்களோடு இந்த உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய சேவைகள் எல்லாம் சந்தித்தரலும் போக்களை வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவை இந்த ஆராதனை கர்த்தாவை கருத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்த பயன்படுத்திக் கொள்ள ஆசீர்வாதமாக நடத்தி முடித்துள்ள வேண்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.